தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/5/2024 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 8:38 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சிறப்புமிக்க விநாயகர் கோயில்கள்னு சொல்ல போகிறேன். பொதுவாகவே கணபதி வழிபாடுங்கிறது காலம் காலமாக இருக்குது. பிள்ளையாரை கும்பிட்டு எது செய்தாலும் நல்லது நடக்குங்கிறது ஒரு நல்ல நம்பிக்கை. பிள்ளையார் சுழி போட்டு காரியத்தை தொடங்கு அப்படின்னு பாடல் கூட இருக்குது. ஔவையார் என்ன எழுதுனா அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு கேட்டார். 4 பொருள் உனக்கு தாரேன், நீ எனக்கு 3 தமிழையும் தான்னு சொல்லி கேட்டார். இந்த பாடல் நம்ம படித்து கும்பிடுற போது, தெய்வத்திட்ட படித்து கும்பிடுறோம் அப்படின்னா நாமும் 4 பொருளை அதுக்கு வைக்கணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்ல தமிழ் கிடைக்குமா. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த விநாயகர் வழிபாட்டில் மிகச்சிறப்பான விநாயகர்னு தமிழகமெங்கும் இருக்குது, எல்லா ஆலயங்களிலேயும் இருக்குது. இருந்தாலும் கூட பிள்ளையார்பட்டிங்கிற ஒரு அற்புதமான கஷேத்திரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பக்கத்தில் இருக்குது. அந்த ஊர் பிள்ளையார்பட்டின்னு பேர். பிள்ளையாருடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரே ஊர் பிள்ளையார்பட்டி. அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் எப்படி இருக்காருன்னா, மிகப்பெரிய விநாயகர், பிரம்மாண்டமான விநாயகர். அந்த விநாயகருக்கு பேர் கற்பக விநாயகர்னு பேர். ஏன் வச்சாங்க அப்படின்னா, கற்பகம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் கற்பக விருட்சம் கொடுக்குமா. அதனால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளையாருக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால கற்பக விநாயகர்னு பேர். அதற்கு வலம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க. அது எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூக்கு சுழிச்சிருக்கும். ஆனால் அங்கே உள்ள பிள்ளையார் வலது பக்கம் மூக்கு சுழிச்சிருக்கும். ஆகையினாலே வலம்புரி விநாயகர்னு பேர். அருகம் புல்லையள்ளி ஆனைமுகன் உனக்கழிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன் அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு ஒரு பாடல் உண்டு. நம்ம அதுக்கு அருகம்புல்லை தான் கொடுக்குறோம், ஆனால் அது நமக்கு தருவது பெருகும் பொன். இப்படிப்பட்ட அந்த விநாயகர் அற்புதமான மிகப்பெரிய விநாயகர். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு பார்த்தா ஆவணி மாதத்திலே பல லட்சம் பக்தர்கள் வருவாங்க. இப்போவும் பௌர்ணமி அன்றைக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட கியூவர்ஸ் நிற்கும். காரணம், கேட்டதெல்லாம் அவர் கொடுக்குறார். இது மாதிரி முக்குருணி விநாயகர், வன்னிமரத்தடி விநாயகர், ஈச்சனாரி விநாயகர், இப்படி எத்தனையோ விநாயகர்கள் தமிழகமெங்கும் இருக்குது. இந்த பிள்ளையார் வழிபாடு நம்ம கும்பிடுறதுனால என்ன பலன், எப்படி கும்பிடணுங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கின்ற நாள் இந்த நாள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரே, எப்படி நமக்கு பணம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தனஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சமீபத்திலே தான் குரு பெயர்ச்சி நிகழ்ந்தது. 2லே குரு இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே இன்று உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம். எனவே மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதோடு கூட சூரியன் இணைந்திருக்கின்றார். என அரசு வழியில் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். அரசியல்வாதியாக இருந்தாலும் அனுகூலம் உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் கூட அதில் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். விடிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 10ஆம் இடத்திலே செவ்வாய். 10ல் செவ்வாய் இருந்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதி. இடம்பூமியால் லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்தை விற்றுவிட்டு அதில் வரக்கூடிய தொகையை கொண்டு தொழில் செய்யலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த காரியம் கைகூடும். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பு செய்யும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி. அஷ்டமத்தில் சனி இருந்தாலே கஷ்டங்கள் கொண்டுதான் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று மனக்கவலைகள் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. இன்று வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குரு வாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும்.
10லே குரு, பதவி மாற்றங்கள் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் என்று ஏதேனும் ஒரு வழியில் ஒரு மாற்றம் வரக்கூடிய செய்தி வரலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்காமல் இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, நட்பு வட்டம் விரியும். புதியவர்கள் உங்களுக்கு இன்று பழக்கமாவார்கள். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, வேலையை விட்டு விடுவோமா, அல்லது தொழிலிலே முழுமையாக ஈடுபடலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் குரு பார்வை இருப்பதனாலே ஒரு தெளிவுக்கு வருவீர்கள். குறிப்பாக அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு, அலைச்சல் இருக்கும், ஆதாயம் கிடைக்காது. சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் பணம் வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வியாழனின் பார்வை பரிபூரணமாக உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொகை வரவு திருப்திகரமாக இருக்கிறது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பிள்ளைகள் வழியிலும் நல்ல காரியம் நடைபெறும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானமும் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 6லே குரு. 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே பகை உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். உறவினரும் சரி, நண்பர்களும் சரி, நீங்கள் எதை சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். சூரிய பலமும் 6ல் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பிரச்சனைகள் தலைதூக்கலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். காலையிலேயே உங்களுக்கு வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி தரும் செய்தியாக இருக்கலாம். பிள்ளைகளாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாலும் சரி, கவலைக்குரிய தகவல்கள் உங்களுக்கு வரலாம். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் இன்று நிம்மதி காண இயலும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பச் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். 2ல் ராகு இருப்பதால் செல்வநிலை நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி உங்களுக்கு இன்று உதவியாக இருப்பார்கள். தொழிலிலே சில மாற்றங்களை செய்யலாமா, இடமாற்றங்கள் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் இன்று வெற்றி பெறும். மீனராசி நேயர்களே, தனாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது பணக்கவலை உங்களுக்கு ஏற்படாது. பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய தகவல்கள் வரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.